பொசுக்குன்னு போட்டு விட்டு போயிருக்கேன். யாரோ பேசுற மாதிரி இருக்குடா வெளில. அட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல வெளில யாரோ பேசுற மாதிரி. இது என்னது? இல்ல பிக் பாஸ். பாஸ் பேசல. பாஸ் பேசினா கண்டுபிடிச்சிட மாட்டோமா? மாப்பிள்ள காலைல விடிய காலைல 5 மணிக்கு பாஸ் முத்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி கேட்குது. நான் பதறி எந்திரிச்சு தீபகன் எழுப்புறேன். அண்ணன் பாஸ் கூப்பிட்டாரா அப்படின்னு. அங்கேருந்து ரவி அண்ணன் கொண்டே விடுவேன் பேசாமல் தூங்குடா அப்படிங்கிறாரு. காலைல 5 மணிக்குமா முத்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி சவுண்ட். 5 மணிக்கா? அப்படி கேட்டு எந்திரிச்சிருக்கேன் நான். ஆனால் கூப்பிடலை. அப்புறம் தீபகண்ணை மண்டையில் அடிச்சு போடுறா பேசாம. ஷோ நைட்டு புலம்பியிருக்கேன் சத்தமா. இப்படிதான்டா விளையாடு இந்த விளையாட்டு. அப்படியா? இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நைட்ல. அது இன்னைக்கா? அப்புறம் நானும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க காலைல. ஓ அதுதான் சொல்லத்துல தான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். சீக்கிரம் தூங்கிட்டீங்களா? இப்படிதான் விளையாடணும் விளையாட்டான் ஆளும் மண்டையும். எந்திரிக்க முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்கியா? எந்திரிச்சட்டு வை பவித்ரா. ஐயோ அங்க போய் ரயாட போடுறா. மாப்பிள்ள மண்டைக்கு கியூட்டா இருக்கடா. என்ன சார் எங்களுக்கு எல்லாம் வேற ஏதோ பவுடர், அவனுக்கு மட்டும் ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி. ஏன்டா எப்பவுமே அவனுக்கு போட அவ்வளோ காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா கியூட்டா இருக்கு. இந்த ஹிமாலயா டாஸ்க்ல மேடம் என்ன உங்க காலில் 20 விரல் இருக்க மாதிரி இருக்கு. அவங்க கையா? மசாஜ் நல்லா இருக்குதுங்களா சார்? என்னண்ணா வலிக்குதுண்ணா அது. சிரிக்கிறான். என்னவா இருக்கும்? என்ன இந்த அண்ணா திடீர்னு கோவப்பட்டாரு அப்படின்னு மைண்ட் வைஸ் போயிருக்கோம். என்ன அண்ணன் திடீர்னு அப்பன்சிவா விளையாடிக்கிட்டு. ஐயோ கடவுளே. பவித்ரா உங்களுக்கு முடிஞ்சிருச்சோம்மா? அவ்வளவுதான் கட்டை எடுத்து அடிச்சிருப்பாரு முத்துனா மண்ணு. அத்திய முடி பூரா அப்படி விழுந்து கிடக்கே. நான் என்ன செய்வேன்? நெத்தியில் அடிச்சோன்னு செதறி தெரியும். இதென்ன புது மசாஜ்? விஷால் என்ன பருவலோகத்துக்கு போயிட்டியா? பருவலோகமா? அது எந்த லோகமா? தெரியல. அது அவங்க அடிக்கடி போறேன்னு நினைக்கிறேன். என்ன லோகம் அது? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லம்மா. தூங்கினா ஏதோ ஒரு லோகத்துக்கு போவாங்களே, அது என்ன லோகம்? பரலோகம் தான். பரலோகம். ஏண்டா அதைத்தானடா நானும் சொன்னேன். பர்வத லோகம். இல்ல பருவதல்ல. பருவதல்ல, ரெண்டுக்கு நடுவுல பரவலோகம். இங்க உள்ள பருவலோகமா? பரலோகம்னா என்ன மீனிங்? மேலோகம் தான்மா. போணுமா? அம்சிர்வேல் போலயே. திடீர்னு இந்த கேரக்டர் வருது பாரு, அம்சிர்வேல் போல் இருக்கு. சும்மானே உட்காந்துருக்க. அந்த அக்கா ஒரு காலு, நீ ஒரு காலு, மாற்றி மாற்றி பண்ண வேகமாக வேலை முடியல. ஓ சொல்லுவா பவித்ரா. அப்ப தொழில் கத்துக்கிறது எப்ப சவுண்டு? ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? என்ன ஜாலியா இருக்குடா. கப்பல ரயான் பளிச்சு ஆயிட்டானப்பா. நானும் ஏன்னா எல்லாரும் இப்படி இருக்கீங்க புட்டாமா போட்ட மாதிரி. நான் தாண்டா அப்படி இருக்கேன், பால் அடிச்சு போய். உங்களுக்கு அடிக்கல. அடிக்கலையா?
வாங்கியிருக்க அடிக்கு எவ்வளவு அடிச்சாலும் மீண்டு வர்றது கஷ்டம்தான் பொறுக்கு. சிம்பத்தி. வெயில்ல போய் அலைஞ்சிருந்து வச்சு எல்லாம் ஒரே இப்படிதான் பண்ணி மாட்டேன். எல்லாரையும் இப்படி பண்றாங்க. டே கேம் முடிஞ்சிருச்சுடா. முடிஞ்சு இன்னொரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தா இவன் இப்படித்தான் சிம்பதி எதையாவது சொல்லிட்டு இருக்கீங்க ஒருக்கடா. முத்துக்குமரனுடைய ஏதோ ஒரு ஆடியோ லாஞ்சில் சந்திக்கும் போது முத்துக்குமரன் வந்து ரொம்ப சிம்பதியான ஆளு. நான் கண்டிப்பா இது ஃபினாலேயே சொல்றாருடா. சொல்றா கூட கடைசியா முடிக்கும் போது நல்ல வார்த்தை சொல்லி முடியல அன்னைக்காவது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். திடீர்னு காலு முத்துக்குமரன் காலமா இருக்கு. இவ்வளவு முரடா நல்லா சொரணுக்குமா. ட்ரை ஆகி ஸ்கின் எல்லாம் பீல் ஆகி அந்த மாதிரி ஆகுது. ஓ இது என்கிட்ட இல்ல. ஏமா ரத்தம் வருது? பாய்ஸ்க்கு ஒரு மெடிக்கல் பண்ணிக்கிற. ஏன் பாய்ஸ் பண்ணா என்ன ஆயிரும்? ஏன் வகுத்தறிச்ச பிடிச்சாலே என்ன எல்லாத்துக்கும் வகுத்தறிச்சுன்ற இருக்கான்னு ஜனம் கேக்குறேன். தலையில போட்டு ஐயோ போறாயிலே ஏம்மா? ஏன்னா போடுறாங்கன்னா உனக்கு பண்ணலையா? உனக்கு கிடையாதுன்ட்டாங்க. அது நான் தான் வேண்டான்னு சொன்னேன். உடனே வந்துடுறேன் பவித்ரா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதானா? இன்னும் வேற ஒண்ணு இல்லையா? இதுக்காகவே பைனலிஸ்டா வரணும் பொறுக்கேடா விசாலு. இதுக்காகவே பைனலிஸ்டா வரணும் பொறுக்கேன். உங்க வரு ஒரு கரண்டியில வரமாட்டேன்னு கரண்டி மாத்தி கரண்டி சுரண்டுறாங்க. என்ன ரொம்ப பேசுறேன் டக்குன்னு வந்துட்டீங்களா? இல்லையா? சரி ஓகே காய்ஸ் நான் செல்கிறேன். இரு எங்க போற? இரு ஜாலியா இருக்கு சவுண்ட் இரு. ஓ எனக்கு போர் அடிக்குது. நாம ஏதாவது சாப்பிட எடுத்துட்டா பாவம் அவனுக்கு. சரி நான் சாப்பிட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் போறேன். சாப்பிட எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்ப்போம். என்னடா வேணும் அதை சொல்லி அனுப்புடா. வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா இல்ல இது நல்லா ஹனி பிஸ்கெட். பாத்ரூம் ஃப்ரீயா வே சவுண்ட் குளிக்கிற மாதிரி. பாத்ரூம் வெளியில உட்காந்துக்குமா மேடம் வர்றாங்கன்னு டோக்கன் போட்டுக்கிட்டு. குளிக்கிறதுக்கு தானே அந்த டப்பா மட்டும் எடுத்துட்டு வரணுமாடா ஹனி பிஸ்கெட்? அது கொஞ்சம் தண்ணி. உனக்கு என்ன வேணும் சார்? தண்ணி இங்கே இருக்கும்டா. இருக்கா? இங்க இருக்கு. ஆமா தண்ணி சவுண்ட் இங்க தண்ணி இருக்கும் பாரு கார்னர்ல. அதை எடுத்து தண்ணி வேண்டாம் அது மட்டும் எடுத்துட்டு வா. நீ தண்ணி இங்கே இருக்கும் இல்லையா? இங்கே வாட்டர் பாட்டில் இருக்கு. அவன் தண்ணி வேணான்னு சொல்லி 25 நிமிஷம் ஆச்சுமா. இன்னும் நீ தண்ணி தேடிக்கிட்டு இருக்க. போயிட்டு வாமா. வெறும் அது ஹனி பிஸ்கெட்டா? ஆமா. வேற தான் வேணுமா? இல்லல்ல அந்த சாக்லேட் எடுத்துட்டு வா. சரி இருந்தா எடுத்துட்டு வரேன். அப்படியே வெளியே போய் தீந்துருச்சு. நாங்க நேத்துல இருந்தே யாரையாவது இருந்ததா சாப்பிட்டுருக்கோம். லாக் ஆயிருக்கு. இன்னும் ரெடி பாக்குறேன். அப்போ நீ போக முடியாது. இங்கே இருக்கணுமா நானு? ஆமா நீ என்ன அது வரைக்கும் இந்த விரல்ல பண்ணுவாங்கல்ல அது பண்ணிக்கிட்டு. ஆமா எதையாவது பண்ணிட்டா தெரியும். பவித்ரா பாத்தியா எதையுமே விட மாட்டாங்க. கடைசியில ஹேர் கலரிங் அது உங்களுக்கு இல்லம்மா பரவாயில்ல பண்ணுங்க. வந்துட்டு ரயான் ஹேர் கலர்லாம் பண்ண லேட் ஆகும். ஆமா அப்ப குரூமிங்னா என்ன? கிட்ட கேளு எனக்கு முடிஞ்சிச்சு நான் போலாமான்னு கேளு. எனக்கு 1 hour அவன் ஹேர் கலர் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கடைசியா அந்த ட்ரிம்மர் எதுக்கு அதை வச்சு பண்ணுங்க. அது உங்களுக்கு தாடியே இல்லையாம்மா பரவாயில்ல பண்ணுங்க. உங்களுக்கு தூக்கவே வராதுல்ல முத்து. இதுதானே பையன் ஒரு விஷயத்த பண்ணி நம்ம குரூம்டா வச்சுக்கிறது தானே. எனக்கு போட்டு விட்டு உள்ள அமிச்சிருவாங்க போல. உள்ள போய் தான் வாஷ் பண்ணணும். பட் இவங்களுக்கு மெனிக்யூர் பெடிக்யூர் எல்லாமே பண்ணிக்க போறீங்களா? யாருமா நீ? மெனிக்யூர் பெடிக்யூர் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பண்ண போறியா? அதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? மெடிக்யூர் பெனிக்யூர் பண்ணி நாங்க என்ன பேலி டான்ஸா ஆட போறோம்? யாருமா நீ? நாங்க மட்டும் என்ன பண்ணி ஆட போறோம்? சம்பந்தமே தெரிதா இப்போ சம்பந்தமே இல்லாம அப்படிதான் பேசிட்டு இருக்கான். பேசி எல்லாரையும் ஊரே நம்ப வச்சிட்டு இருக்கான். கேளுங்க இப்போ என்னென்னலாம் இருக்கு கேளுங்க. உங்களுக்கு இந்த பெடிக்யூர் மெனிக்யூருக்கு ஊர் நம்பி எனக்கு ஓட்டு போட்டுருச்சு. யாருமா நீ? பாத்தியா எங்க வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? முதுகுல எல்லாம் மசாஜ் பண்றாங்க முத்துக்கு. ஐயோ பண்ணாங்க. ஐயா அந்த பிள்ளை கொஞ்சம் முதுகு 2 அமுக்கி விட்டுருக்கீங்க.
வரும். சீக்கிரம் வாங்க. முத்து சவுண்ட் அவனுக்கு டைம் ஆகும். யாருக்கு? எனக்கு அப்ளை மட்டும் தான் பண்ணுவாங்க, உள்ள போய் தான் நான் ஹேர் வாஷ். எனிவேஸ் டைம் ஆகும் அதுக்கு. 10 minutes. இதே மாதிரி போய் இவ்வளவு முட்டை இருக்கு வெட்டிட்டேன்னு சொன்னா பயந்துருவாங்க. சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்றது? 15 minutes ஆயிருக்கும். இவன் பேசியே 1 hour ஆகுது. முத்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான். மேடம் மௌன விதத்துல தாக்க. ஹேர் வாஷ் பண்ணுவோம். இது வேற பவித்ராவோட கால் ரொம்ப பேடா இருக்கும். ஆமா. உன் கால் என்ன அப்படியே மணக்குமா? அதேமா மொந்து வைக்கிறீங்க. இல்ல அவ கால் பேடா இருக்குமா? உன் கால் எப்படி இருக்கும்? ஏசினால இன்னும் அவளுக்கு ட்ரை ஆச்சு. எனக்கு ஸ்கின் ட்ரை ஸ்கின்னு சொல்றேன், புரிஞ்சுக்க. அது கால் மட்டும் ரொம்ப ட்ரை, ஸ்கின் எல்லாம் பீல் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு. நீ மொத்தமா ஏதோ அந்த மேல எல்லாம் எதோ இனத்தி துண்டா வெளிய நிஜமாவே தான் ஸ்டார்டிங்ல ஸ்கின். அதுதான் இவ நான் வந்து ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஏன் அப்படிதான் சொன்னேன்? இல்லாட்டி ஒட்டி கருகிரும், அதனாலதான். அப்புறம் ஆயிரம் எல்லாருக்கும் கரெக்டா. சார் உங்க ஃபேவரட் டொமேட்டோ ரைஸா? இன்னும் பளிச்சு நான் போறேன். என்ன ரெண்டாவது வாட்டிலாம் போடுறாங்க? ஆமா 2-3 வாட்டி போடுற மாதிரி இருக்கு. ஏமா உனக்கு கட்டவரில இருந்து சுண்டி வரல் வரைக்கும் தடவிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவனுக்கு பாவம் கழுத்துல தடவுறாங்க. பார்த்து ஏன் காண்டாகிறீங்க? சும்மா எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசிட்டு இருக்குது? அவனை வம்பளுக்கணும்ல. இழுங்கம்மா. இப்ப அவங்க தான் வம்புலுக்கணுமா? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. விஷால் ஒண்ணு முடிஞ்சிச்சா? இன்னும் என்ன இருக்கு உனக்கு? ஹேர் ட்ரையர் மட்டும் போட்டு ஃபேஸ் மசாஜா கிளம்பல முடியாதுப்பா. ஏன்பா இப்பவே நீங்க அப்படின்றீங்க. நம்மலாம் போனோன்னே இப்படி இருக்கும்னு யோசிப்பாரு. லைவ் ஆடியன்ஸ் நான் சொல்றேன். லைவ் ஆடியன்ஸ் எங்க இருந்தா நம்ம ஹெல்ப் பண்ண கூப்பிடுவோங்கிற பயத்துல ஓடுறாங்க. ஆமா வராதுடி உனக்கு என் பேரு வாயில. கட்டவர்களுக்கு அந்த குச்சி போக மாட்டீங்களா? தனித்தனியா வந்திருக்கலாம். நீங்க எப்ப பாரு நம்ம வம்பிழுத்துட்டே இருக்கீங்க. அவனை பாரு, அவனை கியூட்டா இருக்கானா? இங்க வலிக்கல உனக்கு? அப்ப எனக்கு ஒரே கோபியாவா ஆகுது. கோபியானா என்ன? இல்ல அடைஞ்சு. கோபியானா பயம். சரி சஃபோகேட்டிங்கா இருக்கு. யார் சொல்றது? பார்த்தாலே வலிக்குது. நம்புவாங்கன்ட்டு ஓகே தேங்க்யூ. என்ன பண்ணுமா? அப்படியே அது உள்ள கால் விட்டுருக்கணுமா? ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டுருவேன். காசா கேட்குறாங்க, சும்மா தானே பண்ணிக்கிடுவான். ஃபேஸ் வாஷே எடுத்து இந்த அம்மா வீட்டுக்கு அனுப்புறாங்க தெரியுமில. அது திரும்ப போறியா? அது எனக்கு கொடுத்தது முத்து. 4 ஃபேஸ் வாஷ் வச்சிருந்தீங்க. இல்லையே, எனக்கு கொடுத்த 2 தான் அனுப்புனேன். வேற யாருது நான் எடுக்கவே இல்லை. 2 அவள்து தான். அப்ப கரெக்டா தான்மா பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஏன் என்ன பழி சொல்லிட்டே இருக்கீங்க? பழி எல்லாம் சொல்லலாமா, சும்மா கேஷுவலா தான் பண்ணேன். எனக்கு கொடுத்ததே நான் அனுப்புனேன். கரெக்ட், பொறுப்பான பிள்ளையா இருக்கீங்கன்னு சொன்னேம்மா. அது ரயான் எங்கடா என்னோட இன்னொரு செப்பல காணோம்? இந்த கொசுவா என்ன கடிச்சதுன்னே தெரியல. போட்டு அந்த கொசுவே வந்து அழுக போதுமா, தெரியாம கடிச்சிட்டே மன்னிச்சிருந்தா. பாருங்க, இது கொசு செப்பல நினைக்கிறேன். வீக்கி இருக்குல்ல, காலையிலேயே கடிச்சிச்சு. நைட் விட்டா காலைல சரியாயிருமா?
அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக கையில் கண்ணாடி கொடுத்துருக்காங்க பார்த்தியாடா ரயான். நம்ம யாருக்கா கொடுத்தாங்களா? எல்லாருக்குமே 2 கண்ணாடி இருக்கீங்க. எங்களுக்குலாம் கழுவுற தண்ணி மட்டும்தாம்மா இருக்கு பக்கத்தில். ஏய் ரயான் ஏன்னா என் செப்பல் girls எங்க eyebrow வச்ச? பண்ணுவாங்கன்றதால என்ன செப்பல்? ஐயோ உடனே சொல்லிட வேண்டியது. எப்படிமா கண்டுபிடிச்சேன்? தெரியுதே ஒளிச்சு வச்சிருக்க லட்சணம் அப்படி. சரி நான் போய் இப்போ கேட்க போறேன். அப்பளம் முடிஞ்சா நல்லா இருக்குடா, நீட்டா அவ்வளவுதான் இருக்கு. அப்ப இன்னும் எல்லாருக்கும் முடிஞ்சிச்சா? ஆமா பவித்ரா, ரயான் நீங்க 2 பேரும் சாயங்காலமா வாங்க, நேரா ஸ்டேஜ்ல மீட் பண்ணுவோம். நல்ல ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ. Thank you guys. பான் பேர் ஏய், என்னடா இது? மாமா பைத்தியம் இது ஓபன் ஆயிடுச்சு, அங்க ஓபன் ஆகல. போ open உடனே பாடுறான்னு வந்துட்டான். இப்ப திறக்க போகுது. ஐயோ. எரிச்சு குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஏய் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. என்ன போயிட்டாங்களா? கதவு திறந்தா போக வேண்டியானம்மா. ஏ முத்து போய் எடுத்துடா. அவனும் அதேதான் ஹேர் கட்லாம் பண்ணலையா? பண்ணிட்டாங்க. 3 பேருமே ஹேர் கட் பண்ணாங்க. ஏய் பவித்ரா வந்து பெடிக்யூர் பண்ணிட்டு இருக்கா. ஆஹா ஃபேஷியல் ஹேர் ஸ்பா. ஃபேஷியல் ஃபேஷியல் ஹேர் ஸ்பா. பாரா. இப்போ என்ன ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்பதான் ஹேர் வாஷ். என்ன இதெல்லாம்? ஏய் முடி வெட்டலையா? வாடா கிட்டக்க புக போயிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வந்தாதான் தெரியும். இப்ப பாதியில பார்த்தா புரியாது. ஏய் அந்த இப்ப என்ன ட்ரெஸ் போடுறது? ஆஹா என்ன ட்ரெஸ் போடுறது? எவன்ட்ட பிஸ்கட்டு காட்டுங்க என்ன பண்ணாங்க? ஹேர் ஸ்பா, ஹேர் கட், ஃபேஷியல், சம்திங் ஷேவிங், ட்ரிம்மிங். குளிச்சுட்டு வந்தாதான் தெரியும். ஃபேஷியல், எஸ் படிச்சுட்டு இருக்கா. ஹேர் ஸ்பா. என்னமோ பண்ணியிருக்காங்க சொன்னோம். இவன்ட்டு அந்த அனி பிஸ்கெட்டே இல்லடா. அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வர சொன்னேன்? இல்லைன்னா இது கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? பிஸ்கெட் சாப்பிடுவான் அவன் ஹனி பிஸ்கட் தானே கேட்டேன். அது இங்க இல்ல அவன்ல. ரோன்ட்ட இருக்குன்னு ஏன்ட்டையும் இல்ல. இது வேறல எழுது கொடுத்து கொடுக்கலாமா? டக்குன்னு எடுமா. ஒரு நிமிஷம் இரு. இது யார் விட்டு? தர்ஷாலையும் ஆல்ரெடி இது யார் விட்டு? அது சுனிதா தான் தெரியும். இவளுதுலயும் இருக்காதா நீ பிஸ்கெட்? இது இங்கே அதுவும் இருக்கு. ஹனி பிஸ்கட் தானா? தப்பா தான் இருக்கு. உள்ள அது இருக்கா? இந்தா கடிச்சிச்சு. அது யார் விட்டுட்டப்பா? தெரியாது. சரி கொடு பார்த்துக்கோ. இந்தா கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல அவன் சாப்பிடுவான். வேற ஏதாவது சாக்லேட் கொடு, அவங்களுக்கு கொண்டே கொடுப்போம். கொடுக்கலாம். இந்த டப்பாவே எடுத்துன்னு போறியா பேசாம? டப்பாவோட தான் கொண்டு போகிறேன். இந்தா. என்னோட இது எங்க இமாலய ஆம்பரு? இதை சாப்பிட எடுத்துட்டு வருவாங்க போலயே. ஆமா சூப்பர் கைஸ், வேற லெவல். எதுமா நீங்க மட்டும்தான் அந்த 2 பேருமே வரலையா? நீங்க தான் வரமாட்டாங்கன்னு போகும்போது தெரியாதா? 2 போதுங்களா? அவளுக்கு கொடுத்துரு. தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு கொடுத்துரு. நல்லா இருக்குண்ணா. பைத்தா இது சாப்பிட்றியாம்மா? எனக்கும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? ஆனாலும் சாப்பிடுவேன். தெரியுமா, அதனால தான் கொண்டு வந்தேன். இந்தாங்க சாக்லேட் எடுத்துங்க. உட்காருங்க. இது இடத்துல ஒன்று எடுத்துக்கிறேங்க, இது நல்லாயிருக்கும்.
அதில் ஒன்று எடுங்க. அந்தாங்க சாக்லேட் எடுத்துங்க. நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க. இதில் ஒன்று எடுத்துக்கிறேங்க. இதுவும் நல்லா இருக்கும். இது இப்படி கவரோடு எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு வச்சுட்டு கூட சாப்பிடுங்க. தலைவா இது இப்படி வச்சிடுறேன், நீங்கள் எடுத்துக்கிறங்க. இப்படி வச்சிடலாமா? ஒன்று இருக்குல்லையே, இல்லை இந்த இடம் வைக்கவா? முடியடி இல்லாமல் இப்படி வச்சுக்கிறேங்க. அம்மா எடுத்துக்கிறேங்கம்மா, சாக்லேட் எடுத்துக்கிறேன். எப்போ உனக்கு பெயிண்ட் அடிச்சு எப்படா வருவ நீ? இப்போ இது ஏற்கனவே பண்ணும்போது 2 வாட்டி பண்ணிக்கல, இப்போ 2 வாட்டியா 1 வாட்டியா? ஒரே வாட்டி தானா? கஷ்டங்கன்னு அப்படியே போயிட்டு வந்துருக்கோம். அந்த ஏதோ என்னமோ இது சொன்னீங்களேப்பா மேடம், எனக்கு இந்த இது பண்ணி விடுங்க. ஓ பவித்ராவா, சாரிம்மா. உன்னை யார் இப்போ வர சொன்னது? கிளிப்பு அவங்க கிளிப்பை திருடிட்டு ஓடிட்டேன். நான் திருட கண்டுபிடிச்சிருவாங்க. கடையில வச்சிருந்தாங்கடா. ஏன் இப்படி களவாணி குழந்தையா இருக்க? இல்ல அவங்க தான் அப்புறம் கொடுங்கன்னாங்க. இருமா, இப்ப ஏமா அவசரப்படுற? என்னம்மா என்ன செய்ய போற சொல்லு. உள்ள ஏதாவது அவசரமான வேலை? டேய் முத்து, ஏன் உள்ள சமைச்சிட்டாங்களா? சமைச்சிட்டே என்னடா ஆர்டர் பார்த்தியா? என்ன ஆர்டரா? இன்னைக்கு முடிஞ்ச ஆர்டர். இவன் ஒரு யாருக்கு ஃபர்ஸ்ட் முடிஞ்சு? சவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் முடிஞ்சு, விஷாலுக்கு செகண்ட் முடிஞ்சு, ஆமா உனக்கு தேர்ட் முடிஞ்சு, சரி பவித்ரா குடிக்கிற தண்ணி தானே எடுத்துக்கலாம். உனக்கு லாஸ்டா முடிஞ்சு. டேய் நேத்து. ஏய் யாருக்கா தண்ணி வேணுமா? ஆமா இந்த ஆர்டர் அப்படிதான் முடிஞ்சுக்கிறியா? ஆமா 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 கரெக்ட் தான். தண்ணி வேணுமா? ஆமா ஆமாத்தா. பரவாயில்லையடா, எனக்கு வலது பக்கம் 2 பேர், இடது பக்கம் 2 பேர், நான் நடுவில் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். நடுவுலயே போயிட்டேடா முத்து. போக மாட்டேன், திருப்பி வந்து உட்காந்தனா இல்லையா ஜம்முன்னு, அதான் நான் முத்துக்கும் வரேன். நீ போனாலும் நான் இங்கே தானே இருப்பேன். என்ன வேற நீ இங்கே உட்காந்துரு, நான் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போயிடுறேன். ஹேர் கட் நீங்க எப்ப பண்ணுவாங்க உனக்கு? தண்ணி கொடு. திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணல. இல்லை பிளாக் ஸ்க்ரீன் அடிச்சதால அப்படி தெரியும். ஏதாவது இங்க நடக்கும் அப்ப தெரியல. இதுதான் கதவா? ஆக்டிவிட்டி ஏரியா கதவா இதுக்கெல்லாம்? ஆமாம்மா, இதுவரையும் கவனிச்சதே இல்லை தெரியுதா? இந்த கதவு எப்பத்துல இருந்தோ இருக்கு. நான் கவனிச்சதே இல்லையப்பா அந்த கதவை. ஆனா இது நமக்கு ஓபன் ஆகாது. நமக்கு எதுக்குமா ஓப்பன் பண்ணி வேணுமா சொல்லவா? விடுறதுலே இருக்கீங்கல்ல. இல்லம்மா நம்ம ஓப்பனா வேணும்னா நான் வந்து கிளிப் கொடுக்க உள்ள வந்தேன். ப்ளீஸ் என்ன வெளிய அனுப்புறீங்களா? அது ஓபன் பண்றீங்க. அவசரப்படாதம்மா, நாளைக்கு அனுப்புவாங்க. குடோன்ல தப்பே இல்ல, ஒரு டைமிங்ல வந்துருச்சு. குடோன் மேக்ஸ். எல்லாருக்கும் ஒரு பேரை வச்சுட்டு எங்களை வந்து பதிவு பண்றோம். நீ இந்த பதிவுங்கிற வார்த்தை உன்னை எவனோ சொல்லி கொடுத்துறாடா அந்த பிள்ளைக்கு. ஐயோ ஜாக்லின், எல்லாம் உன்னே சொல்லணும். என்ன நானும் கிளம்புவா? அத வேலை முடிஞ்சிருச்சம்மா, போயிட்டு வாங்க. வேலை முடிச்சா நீங்க தான் கிளம்பிடுவீங்களேம்மா. நீங்களே என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பார்ப்பீங்களா? நாங்கள் எதுவும் எங்களால் முடிஞ்சதுகளை ஷேவிங் பண்ணி விடாமா? என் கபோர்ட்ல இருந்தாண்டா எடுத்துட்டு வந்தேன். ஹோம்ல இல்லைடா, இது பக்கத்தில் எவன்ட்லேயே இருந்து சுற்றிட்டு வந்தேன். சாக்லேட் வந்து யாரோடது? சரி ரயான் என்ன சாக்லேட் உன்னோடது? நீ இப்படி கேட்டா நான் என்ன நீ போய் குளிக்கணும், குளிமா. தயவுசெய்து போயிடு. நீ வெள்ளம் போயிட்டு கீழே அழுக்கா இருக்கு பாரு. இல்ல அதான் மனசு கேட்க மாட்டேங்குது. தொடப்பத்தை எடுத்து பேரு உங்க 5 பேரை நிப்பாட்டி குளிப்பாட்டி விட்டு வரீங்களா? யாருமா நீ? முத்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு நீ வந்து. எனக்கு பயமா இருக்குடா, நாளை பின்ன அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. ஒரு ஓஸ் ஒன்று வாங்கி எல்லாரையும் வரிசையானுங்க. இதெல்லாம் ஒழுங்கா குளிக்கிறீங்களா? எனக்கு சந்தேகமா இருக்கு. நேத்து அந்த வீடியோல ஓடி வந்ததுக்கு அப்புறம் ஜாக் திஸ் இஸ் ஃபார் யூன்னு சொன்னல, அது வந்திருந்தது. நீங்க அப்புறம் பவித்ரானா இது நினைச்சா நீங்க அவனுக்கு சொல்லி கொடுத்தீங்களா, அது வந்தது. தெரியாம சொல்லி கொடுத்துட்டோம். அப்புறம் வேற நிறைய வந்தது. நீங்க மேடம், நீங்க வேற லெவல் மேடம். நீங்க ஐயா கும்பிடு. சாதாரண மேடம், பெடிக்யூர் பண்ணிக்கிறீங்க. 2 கண்ணாடி இருக்கு. என்ன சாதாரண ஆளா பவித்ரானா? பாசிட்டிவ் பவித்ரா வேற மாயிட்டீங்க. இப்ப எப்படி உள்ள போணுமா இங்க இருக்கவா? உங்க விருப்பம் தான். நாங்க போறோம். நான் உட்கார்ந்து இருக்கேன், நின்னுட்டு இருக்கேன். பாவம் தனியா இருப்பீங்களேன்ட்டு. உங்க விருப்பம் தான் மேடம்.
நாங்கள் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் இங்கே இருக்கனா கூட இருக்கலாம். அதான் உங்க ஆசைன்னு எனக்கு தெரியுது. எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்களா? நீங்க எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? ஏன் இப்போ உனக்கு 2 திங்கணும் போல இருக்கு அதானே? இல்ல, நான் குக்கீஸ் தான் எடுக்க போறேன். தலைவன் சாக்லேட் இருக்கு எல்லாரும். அது எப்பவுமே வராது. அவங்க நினைச்சுக்க நல்லா சாப்பிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்களோ. அவங்களே என்னடா ஆர்டிஸ்ட்னாங்க வந்து பார்த்தா பூரா அப்படி அடிவாங்கி போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னாச்சு கண்ணில்? நிறைய வேற பார்த்து கண் அடிச்சேன்னா அதெல்லாம் தட்டி இருந்துச்சு. போகும் என் பொலாடி கண்ணிலே நிற்கா கண்ணை நோண்டுருவேன்ட்டு. யாரையாவது பார்த்தா கண்ணை நோண்டிடுவேன்ட்டு அனுப்பிச்சிருக்கேன். பார்க்குற மாதிரி யாரும் இல்லை, அது தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஏன் வாயில சொல்லணும்னு வேணும். சொல்லலாம், அதனால பிரச்சனை இல்லை. அதானே பார்த்தேன். இது மட்டும் புளிஞ்சு தரீங்களா? புளியணும். ஆமா, புளிஞ்சு வெறும் இது மட்டும். இது கொண்டக்கடலை தானே? இதை வந்து அப்படியே ஜல்லடை பண்ணிட்டு சோயா மட்டும்தான். சோயா மட்டும்தான். வேற கொண்டக்கடலை வேற தெரியுது உங்களுக்கு? இல்லை, இன்னும் கொண்டக்கடலை பற்றி பேசினாங்க. இதுல புளி உண்டு டம்ளர்ல. எங்க அது எங்க இருக்கு?